பள்ளி என்ற பேர சிறப்போட வாழ்ந்துகிட்டு வரேன். எங்களுடைய பொழைப்போ பகல்ல கூத்தாடுவது தான். எனக்காக அக்கா எதிர்பார்த்துட்டு இருப்பா. அக்கா Well,
ஏழை குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய தந்தை பார்க்க வேண்டுமே. ஐயா, நாங்க வீதி வீதியா வித்து காட்டி போய்க்கிறாளுங்க. நாங்க பகல் கூத்தாடி எனக்கு 2 பெண்ணு இருக்குது. அந்த பெண்களை வச்சுதான் ஏதோ ஊரா வித்து காமிச்சுட்டு போயின்னு வரேன். என்ன பண்றது? இந்த பசங்க எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டு தானே பெருசா இருக்குது. நேரமா எங்கப்பா போயிருந்தீங்க? எங்கம்மா வித்து காட்டலான்னு யாருன்னா ஒரு ஆள் பெரிய மனுஷனை பார்க்கலான்னு வந்தா எங்க போனீங்க நீங்க? அப்பா நான் விளையாடுவதற்காக போயிருந்தப்பா. எந்த நேரம் பார்த்தாலும் விளையாட்டே உனக்கு பெருசா போச்சுமா. இந்த வயசுலதான் விளையாட முடியும். எங்களுக்கோ திருமணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அந்த வயசுல போய் விளையாட முடியுமாப்பா? பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னு? எப்பவுமே முருங்கை மரத்தை உடச்சி வளர்க்கணும், பொம்பளை பசங்களை அடிச்சு வளர்க்கணும்னு. உன் அம்மா இருந்தா உன்னை அடிச்சு வச்சு வளர்ப்பாங்க. பெண்கள் ஆச்சு செல்லம் கொடுத்து வளர்த்த மாதிரி என் தப்பு தான். அந்த மாதிரி சொல்லாதீங்கப்பா. சரி, கொஞ்ச நேரம் இங்கே இரு. ஏதோ இந்த கிராமத்துல வந்துட்டோம். யாருன்னா ஒரு ஆள் அனுமதி கேட்டுதான் நம்ம அந்த ஊர்ல வித்து காட்டணும். தப்பி தவறியதான் ஒரு அசமாவை நடந்து போச்சுன்னா யாரு காட்டுற வித்து காட்டணும் நம்ம மேல சண்டைக்கு வந்துருவாங்க. ஆமாப்பா. நீ கொஞ்ச நேரம் அங்க இரு. அது யாரோ ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு பெரிய மனுஷன். அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டா கொஞ்ச நேரம் இரு. நமஸ்காரம். வா, யார், என்ன சமாச்சாரம்? அண்ணா, நாங்க பகல் கூத்தாடிங்க. ஏதோ உங்க ஊர்ல வித்து காட்டி போய்க்கலான்னு வந்திருக்கோம். வித்து காட்டுறாளுங்க. நாங்க அடோல வீதியில வித்து காட்டுறவங்களா? வீதியில வித்து காட்டுறாளுங்க. ஏதோ நாங்க ஊர்ல வித்து காட்டலான்னு வந்திருக்கிறோம். ஐயா, உங்க யாரா ஒரு ஆள் ஒரு பெரிய மனுஷன் அனுமதி கேட்டா வித்து காமிக்கணும். ஆமா ஆமா, ஊர்ல தான் மரியாதை. ஆமா ஆமா, கேட்டா வித்து காமிக்கணும். உங்க கிராமத்தை நம்பி நாங்க வந்திருக்கிறோம். ஐயா, நீங்க யாருன்னு ஆள் தெரியல. என்னது? நீங்க யாருன்னு ஆள் தெரியல சாமி. நானு யாருன்னு ஆள் தெரியல. எடி செருப்பு அடி பக்கால போய் ஜெய் எடி செருப்பு. அப்பா கேக்குறேன் பத்தியா? என் ஏரியாவில் என்ன யாருன்னு கேக்குறேன். ஐயா சாமி, செருப்பு பயப்படாதீங்கப்பா, தைரியமா பாப்பா. சாமி தெரியாது கேட்டு சாமி. ஐயா, நீ யாரு? வாங்க. ஐயா, ஐயா யாரு தெரியுமா? ஐயா யாரு? ஐயா தான் சேர்மேன். ஐயா, ஐயோ அம்மா, சேர்மேனா? ஆமா. எந்த வார்டுக்கு, எந்த தொகுதிக்கு, எந்த மாவட்டத்துக்கு சேர்மேன் நீங்க? ஏடா வார்டு தொகுதி மாவட்டம் நீங்கிற? டேய், வார்டு தொகுதி மாவட்டத்துக்கு எல்லாம் வர சேர்மேன் 5 வருஷ காலம் தான் உங்களுக்கு பதவி காலம். 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போகணும். இல்லைன்னா மறுபடியும் மக்கள் ஓட்டு போட்டு வர வைக்கணும். ஆனா இந்த சேர்மேன் அப்படி இல்லை. 34 வருஷமா ராவல்ல முன்னேறத்துல இருந்து வெடிநேரம் வரைக்கும் ஐயா கிள்ளி பேர் இந்த சேர்லயே உட்காந்துக்கிறாரு. அப்ப யாரா சேர்மேன் சொல்றேன்? ஐயா, இந்த சேர்ல உட்காந்துக்கிட்ட நீ சேர்மேனா? என்னடா ஒயர் மேனேஜர் போஸ்ட் கொண்டாந்து கொடுத்தா போஸ்ட் மேனேஜர் சேர்ல இந்த சேர்மேன் இல்லையா? எடி சேர்ப்பு மக்கள். ஐயா சுவாமி, தயவு செய்து அந்த சேர் விட்டு மட்டும் நீ இறங்கிடாத. போயிட்டு வந்து அங்க நாங்களும் சேர் விட்டு இறங்கி போடு. இப்போ ராகுல் இறங்குறாரு. யார் அவங்கலாம்? வா, என்ன சமாச்சாரம்? அறிமுகப்படுத்த அவங்களாம். பெரிய பொண்ணு விமலா. பெரிய பொண்ணு விமலா? பெரிய பொண்ணு விமலா. அது என் சின்ன பொண்ணு வள்ளி. ஐயோ பாவமே. பசங்களை வச்சுதான் வித்து காட்டியோ 3 பேரும் வித்து காமிச்சு போயிட்டு வருங்க. சரி சரி, நல்லது. பசங்களுக்கு எல்லாம் வித்து தெரியுங்க. யார் யாருக்கு என்னென்ன வித்து தெரியுது? பெரிய பொண்ணு தெரியுமா? மணல கைராச்சிருச்சு கொடுங்க. மணல கைராச்சிருச்சிடும். அடப்பா, இங்க உலகாதி செய்யற. ஏமா அள்ளுமா அவரு இப்படி மணல? ஐயா இந்த மண்ணெல்லாம் வாட்டப்படாது. ஏடா இந்த மண்ணெல்லாம் கவரி திருச்சி அப்படியே கட்டாய் போடும். இந்த மண்ணெல்லாம் வாட்டப்படாது. அப்ப வேற எந்த மணல்ல கயிறாவது? சகாரா பாலைவனங்க போ. அந்த சகாரா பாலைவனத்து மணல கொண்டாந்து குத்தினா போய் திரிகி கவுரு உருவாயினே. இப்ப நான் செய்யற வேலை விட்டு சகாரா பாலைவனம் போய் மணல் எடுத்து கொடுத்தா கயிறா திருப்பிங்களா? கவுரு ஓட்ட போய் எடுத்து வந்துருக்கோம். அது மட்டும் இல்லைங்க. என் சின்ன பொண்ணு தெரியுமா? அதுக்கு என்ன வித்து தெரியுது? என் சின்ன பொண்ணு தண்ணி மேலே நடக்குதுங்க. தண்ணி மேலே நடக்குதா? ராவில பகலடா. ராவில பகல். ஆனா வித்து காட்டும் போது தண்ணி மேலே நடக்கணும். அடடே, பீதாம்பர ஜாலம். என் பொண்ணுக்கு பாத்தியா வானத்தை வில்லா வலிக்குது. பெரிய பொண்ணு
அதான் போய் உலக அதிசயம் தான். வானத்தை புடிச்சு அந்த கையில் கூடி எப்படி வலிக்குது பாரு. ஆமாங்க. நான் புடிச்சாந்து கூட்டு அது வலிக்குது, அதுவே புடிச்சின்னு வலிக்காதா? நீங்க அதான் ஒரு புடிச்சு வலிக்கும். ஐயா, அது மட்டும் இல்லைங்க. எனக்கு தெரியுமா, நான் கூடு விட்டு கூடு பாய்வேன். கூடு விட்டு கூடு பாய்வேன். ஆமா, நான் கூட ஊடு விட்டு ஊடு மேய்டா. இல்லங்கம்மா, நான் அப்படிங்குது. உன்னை ஊடு விட்டு ஊடு பாய் தானே. அண்ணா, கூடு விட்டு கூடு பாய்தல். கூடு விட்டு கூடு பாய்தல். ஓடி வைப்பேன், ஓடி எடுப்பேன். அதான் பாய். கருமோடி, பச்சமோடி, கலசமோடி, விளக்குமோடி, கருமோடி, இந்த மாதிரி வித்தியெல்லாம் எனக்கு தெரியும். அதான் பாய். இந்த வித்தியெல்லாம் நீ எங்குதான் கத்தாயோ? எங்குதான் கத்தாயோ? அண்ணா, அது மட்டும் கிடையாதுண்ணா. நடு தெருவில் 60 அடி கம்ப நட்டுட்டு அது மேல செப்பூசி நாட்டிட்டு அது மேல நான் கவுந்து அடிச்சு பத்துக்கினு அப்படியே கிரு 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 கிரு. ஐயோ பாவம். ஏடா, நடுத்தெருவில் 60 அடி கம்பம் நட்டு அந்த கம்பத்துக்கு மேல ஒரு செப்பு ஊசி நாட்டி ஊசிக்கு மேல நீ கவுந்து பத்துன்னு கிரு 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 கிருன்னு சுத்துவ. ஐயோ பாவம். அங்கிருந்து வீந்தா கரணம் தப்புனா மரணம், கை கால் தேருமாடா. இவ்வளவு கஷ்டமா இருந்த ஜான் வயிற்றுக்கு தானே. வேணாம் வேணாம் அப்பா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா முரட்டுத்தனமான வித்தியாக்குது. அந்த மாதிரி வித்தெல்லாம் எங்க பகுதியில் காட்டினா இந்த பகுதியில் குழந்தைங்கெல்லாம் பார்த்து பயப்படும். இதுங்களா பயப்படும், நம்மள வித்துண்டு போடுறதுங்க. அந்த மாதிரி வித்தெல்லாம் காட்டாத. காலம் கம்ப்யூட்டர் காலமாகி போச்சு. 2025 நவீன காலமாகி போச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி வித்தை காட்டி பின்னி 10 ரூபாய் சம்பாதிக்கிற வழிபார். நான் சொல்ற மாதிரி செய்துன்னா நீ எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். இந்த இருக்கிறாங்க பாரு உங்க 2 பொண்ணுங்க. இந்த 2 பொண்ணு இப்ப இந்த மேடை மேல தலைக்கே நிக்க வைடா. ஐயா, நான் ஒரே ஆள் பார்த்து 5000 ரூபாய் கட்டி எடுத்து போடுறேன். எவ்வளவு வசூலாவது பாடுறா. நிக்க வைடா, தலைக்கே நிக்க வைடா. என் பொண்ணுங்க 2 இந்த மேடை மேல தலைக்கையா நின்னா அப்ப நீ ஒளியம் பார்க்கலாம். ஓசி இல்ல, ஓசில தொட்டு சும்மா வருமா? குழந்தை, இந்த கிராமமே நமக்கு வேணும். ஆட்டமில்ல இடம். இந்த ஊரை விட்டு வேற எந்த ஊருனா வித்து காட்டி போச்சு. எனக்கு முன்பதாக வரக்கூடிய வேலையாட்கள்
ஆஹா என் வேலை இன்னும் பாகல நீ என்ன வேலை? கை வேலை கை வேலை கை வேலை கீறு ஆட்டுவேன் ஸ்டேரிங் பிடிப்பேன் வண்டி ஓட்டுவேன் சேடை ஓட்டுவேன் ஏறு ஓட்டுவேன் உன்னையும் ஓட்டுவேன் யார் ஓட்டும் மொக்கம்? யார் ஓட்டா? நான் பார்ப்பேன் பார்ப்பேன் கேட்டு போட்டு காட்டிடு. அது கிடையாது ஐயா வேற என்னது? பிரபுவே ஐயோ நீ சிரிச்சாவே என் சூத்து வாயில ஏறிது பாரு கோயில் ஏரியா சொன்னா யா ஏரியா போகுது? நாங்க கோய்கறி வாரி துன்றோம் நீ வாரி அப்படியே பின்னால கொட்டிட்டு வந்தியா என்னத்த நீ பேசிக்க இருக்கிற என் சாணி என்ன ஆச்சாரியா மாச்சாரியா? என் சாணி இல்ல சாமி 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 சாமிக்கு சாமிக்கு வித்தியாசம் தெரியல. உன் அம்மால சூத்த கீக்கிறான்டா பையன் யாரு யாரு அறிவாச்சு என்னடா? கால் மேல அடிக்காத வேற என் பூ ஆடாங்க. புஜத்து மேல அடிங்கன்னு ஆ. ஐயா உங்களை பார்க்கும்போது ஏய், எனக்கு கவிதையா கிளம்புது ஐயா கிளம்புது என்ன பார்த்த உடனே அடங்க அம்மா தாலி. இல்ல நீ சிரிச்சா நான் அதுக்கு பதில் சிரிச்சேன் ஆஹா. நம்ம ரெண்டு பேரும் தான் சிரிச்ச பையன் ஆச்சா யார் சிரிச்சு பையா? ஐயோ அது கிடையாது நீதானா சிரிச்சு பையா? இதா, போன வாரம் கூட பாடத்துல ஊடு மேய்ஞ்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் உதவாங்களா என்னடா கவிதை? ஐயா உன் கண்களும் அழகு ஆஹா. உன் கண்ணுக்குள் இருக்கும் ஊழை அழகு ஐயா அடே, 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 அடே. ஆமா ஐயா ஊழா. உங்களுக்கு அது அழகாக்குது ஐயா ஆஹா. சிரிக்காத சிரிக்காத பேய்பத்து குழந்தைங்க முன்னாடி வாங்க. உங்களை பார்த்த ஒரு பயம் ஏய், மூத்திரமே வருதுனாக்கா பாத்துக்கீங்களா என்ன வருது? இல்ல அடங்க. ஐயா அது மட்டும் இல்ல வேற உங்கள் மூக்கு அழகு உங்க மூக்குக்குள் இருக்கும் 34 சளியும் அழகு அது மட்டும் கிடையாது வேற உங்கள் வாயு அழகு ஏய், உங்க வாயுக்குள் இருக்கிற வாசனை அதை விட அழகு 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 என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிறோம் வாயில இருக்கிற வாசனை ஏதேதோ பாவனை. பாவனை காட்டுங்க, என்னது அது? காரிமஞ்ச பையா யாரா பாத்து? யார் காட்டுங்க? அப்படி இல்ல ஐயா பூனு நான் வாயில இருந்தோடனே பூண்டு புண்ணாகட்டியா அது நீங்க இப்படி எதிர்க்கு வந்தீங்களா காரிமஞ்ச பையா ஏய், வாய் எதுவா யார் வாயா? இல்ல வாய் யாரா வாயா? அவனடா எவனடா? யாரா? எவனடா? சரிடா போடா யாரா போடு? யாரா? யாரு சரிடா? காலை உடைக்கிறாண்டி அம்மா ஓடிப்பு. ஐயோ ஓடிப்பு சாவு. எப்படி அடிக்கிறீங்க கால்ல ஆ. எப்படி அடிக்கிறீங்க எப்படி ஐயோ என்னடா? அம்மா ஐயோ ஐயோ ஆ, இல்ல, இல்ல, இல்ல. ஆ, சாவு. ஐயோ செத்துறேன் நான் செத்துட்டா காரியத்துக்கு நான் நின்று நடக்கவே வைப்பீங்களா உங்காரி. உங்காரி இதெல்லாம் ஒண்ணு. ஆனா குறைஞ்ச விலையில தான் வந்து ஆடணும் ஆ, குறைஞ்ச வெளியிலேயா? இன்னும் வந்து கோய்கறி வந்து துண்ணக்கூடாது ஆ, சரி ஐயா இருந்தாலும், காட்டு மயிலு எப்படி? எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கிறது எப்படிடா? ஐயா என்னடா என்னடா செய்ற? பாட்டு பாதியில நிக்குது. என்ன? டேய், 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 நல்லாதானே பாடுற?
போட புண்ணியா என்ன சமாச்சாரம் சொல்லு. பாருதா ஏண்டா? யா. சைடிஷா? சைடிஷ். அறிவாச்சவனே. தூக்குடுவா தெரியல தெரியலதான் எனக்கு. அம்மா பண்ணி தெரியல உனக்கு உங்களை செஞ்சு எனக்கு தெரியும். இந்த காத்தாலானா எங்க இருக்குதுன்னு கேப்பேன் நீ தான் யாரா? நீ சத்தியமா யார் காரணம் யார்? யார் காரணம்? என்னன்னு தெரியுமா என்னடா? ஒய் தப்பு என்ன? என்ன மரியாதை சிரிக்காதடா தேவடா அறிவாச்சவனே. டேய், இல்லை நாட்டே. ஏய் பையா டேய் எங்கடா டேய் இறங்கி போச்சு பாரு. இல்ல நீ என்னடா ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்குது? அதுடா ஏய், நீ உங்க அச்சடியில ஏய், வராத மூத்திரம் கூட வந்துரும் போல அறிவாச்சவனே. டேய், உள்ளக்கறனால எனக்கு தான் தெரியும். இருங்கய்யா, இருங்கய்யா. உங்க பக்கம் நான் சொல்றேன் அவங்ககிட்ட. சொல்றா சொல்றா ஐயா ஏன் தெரியுமா? யாரு வீராதி வீரன், ஏய். சுராதி சுரன், ஏய். சூத்தக்காட்டி பாலன். ஏய், ஐயா யார் தெரியுமா ஏய், அவர் ஒரு பொட்டர அவருடா யாரா? பேட்டு மனுஷரா பார்த்து பேட்டர் அவரு ஆ, டேய், இந்த வீர மகேந்திர வரத்தின் ஜமீனே. ஏய். வீரவாதவா. ஆஹா எப்பொழுது ஜமீன்தாராக இருக்கிறானே வீரவாங்க, அவனிடத்தில் நான் கை கட்டி வாய்ப்பத்தி அவன் செய்து கொண்டிருக்கிறேன். ஆமா இந்த நிலை மாற வேண்டும். நான் ஜமீன்தாராக செய்ய வேண்டும். இந்த ஜமீன் கோட்டையை
என்ன கேட்சா? ஐயா ஆ, அது மட்டும் கிடையாது ஐயா. வேற? ஆத்திர காடு ஆ, பாடக ரோடு ஆ, என்ன அடிக்கிறவன் பாடு. உட்கார போய் ஆளு. இவர் தனியா விளக்குறாரு. டேய், என்னுடைய பொழுதுபோக்கு காலால நடப்பது. கன்னியர்களின் அழகை கண்டு ரசிப்பது. அப்படின்னா சைட் அடிக்குது தானே? இல்ல ரசிக்க எங்கெங்க அழகு வாய்ந்த பெண்கள் இருக்கிறார்களோ ஏ. அங்கெல்லாம் ஏ. இந்த வீர 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 வீரபந்தவன் இருப்பான். ஆமாங்க. புறப்படு. புறப்படுங்கப்பா.